வணக்கம். இப்போ தமிழ்நாட்டுல ஒரு முக்கியமான விஷயம் பத்தி தான் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு பணம் வருதா இல்லையா? மாநில அரசு 5000 கொடுத்தது, இப்ப மத்திய அரசு 12000 குடுக்க போறதா ஒரு நியூஸ். எது உண்மை, எது வதந்தி? வாங்க இத பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். உங்களுக்கு 12,000 கிடைக்க போகுதா? இப்போ சோஷியல் மீடியாவை திறந்தாலே இந்த ஒரு கேள்விதான். அப்படியே காட்ட தீ மாதிரி பரவிட்டு இருக்கு. ஆனா இதுல எவ்வளவு உண்மை இருக்கு? இது உண்மையா இல்ல யாரோ கிளப்பி விட்ட வதந்தியா? வாங்க இதோட பின்னணி என்னன்னு ஒன்னொன்னா பார்க்கலாம். சரி, இந்த 12000 வதந்தி எங்கிருந்து திடீர்னு முளைச்சுது? இத நம்ம புரிஞ்சுக்கணும்னா முதல்ல நம்ம தமிழ்நாட்டுல சமீபத்துல என்ன நடந்ததுன்னு பார்க்கணும். ஏன்னா மாநில அரசு செஞ்ச ஒரு அதிரடி மூவ் தான் இந்த முழு விவாதத்துக்குமே ஸ்டார்டிங் பாயிண்ட். அதாவது மாநில அரசு செஞ்ச அந்த விஷயத்துக்கு ஒரு செக் வைக்கிற மாதிரி, ஒரு பதிலடி கொடுக்கற மாதிரி மத்திய அரசு 12000 ரூபாய் கொடுக்கறதுக்கு ஒரு பெரிய திட்டத்தை தயார் பண்ணிட்டு இருக்கிறதா ஒரே பேச்சா இருக்கு. இது ஒரு நேரடியான அரசியல் போட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நான் திரும்பவும் சொல்றேன், இது இன்னும் கவர்மெண்ட் சைட்ல இருந்து கன்ஃபார்ம் பண்ணப்படாத ஒரு நியூஸ் மட்டும்தான். ஓகே, அந்த வதந்திய கொஞ்ச நேரம் ஓரமா வைப்போம். இப்போ கன்ஃபார்மான நியூஸுக்கு வருவோம். இந்த வதந்தியெல்லாம் பரவுறதுக்கு முக்கிய காரணமே நம்ம தமிழக அரசு ரீசெண்டா கொண்டு வந்த அந்த 5000 ரூபாய் திட்டம்தான். அது என்ன திட்டம், யாருக்கெல்லாம் கிடைச்சதுன்னு இப்ப நம்ம தெளிவா பார்க்கலாம். ஆமாங்க, கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் இருக்கிறவங்களோட பேங்க் அக்கவுண்ட்டுக்கு திடீர்னு ஒரு நாள் 5000 ரூபாய் கிரெடிட் ஆச்சு. நிறைய பேருக்கு இது ஒரு பயங்கர சர்ப்ரைஸ். ஏன்னா எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாம இந்த பணம் வந்ததால மக்கள் கிட்ட இதுக்கு பெரிய வரவேற்பு கிடைச்சது. சரி, இந்த 5000 ரூபாய்ங்கிறது ஒரே அமௌண்ட் கிடையாது. அது அரசு எப்படி பிரிச்சு கொடுத்திருக்காங்கன்னு பாருங்களேன். முதல்ல பிப்ரவரி மாசத்துக்கான அந்த ரெகுலர் உரிமை தொகை 1000 ரூபாய். அதோட சேர்த்து வரப்போற மார்ச் ஏப்ரல் மாசத்துக்கான பணத்தை அட்வான்ஸா ஒரு 2000 ரூபாய். கடைசியா கோடைக்கால சிறப்பு நிவாரணம்னு சொல்லி ஒரு 2000 ரூபாய். ஆக மொத்தம் இந்த 5000 கணக்கு இப்படிதான் வருது. ஓகே, இந்த 5000 ரூபாய் கைக்கு வந்ததும் மக்கள் என்ன பண்ணாங்க? அவங்களோட அடுத்த கட்ட எதிர்பார்ப்பு என்னவா இருந்துச்சு? ஏதாவது புதுசா கோரிக்கையெல்லாம் வச்சாங்களா? வாங்க பார்க்கலாம். இந்த பணம் அக்கவுண்ட்டுக்கு வந்த அடுத்த நாளே கவர்மெண்ட் ஆபீஸ் முன்னாடி ஒரே கூட்டம். விஏஓ ஆபீஸ், தாலுகா ஆபீஸ், இ சேவை மையம்னா எல்லா இடத்துலயும் புதுசா அப்ளை பண்றதுக்கு மக்கள் குவிஞ்சிட்டாங்க. ஆனா கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்துச்சு. இப்போதைக்கு புது அப்ளிகேஷன்ஸ் எதுவும் கிடையாது. ஏற்கனவே அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆனவங்க மட்டும் அப்பீல் பண்ணலான்னு தெளிவா சொல்லிட்டாங்க. இதுக்கு நடுவுல மக்கள் கிட்ட இருந்து ஒரு புதுசான ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு டிமாண்ட் வர ஆரம்பிச்சுது. அந்த 5000 ரூபாயில கோடைக்கால சிறப்பு தொகுப்புன்னு ஒரு 2000 ரூபாய் இருந்துச்சு இல்லையா? அந்த பணத்தை வெறும் உரிமை தொகை வாங்குறவங்களுக்கு மட்டும் கொடுக்காம தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா ரேஷன் கார்டு வச்சிருக்கிறவங்களுக்கும் கொடுக்கணுங்கிறது தான் அந்த கோரிக்கை. இப்போ இந்த டிமாண்ட் இன்னும் வலுவாகிட்டு வருது. இப்படி ஸ்டேட் லெவல்ல பண உதவி பத்தின நியூஸ் ஒரு பக்கம் பரபரப்பா போயிட்டு இருக்கும்போது தான் மறுபடியும் அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வதந்தி உள்ள வருது. மாநில அரசோட இந்த மூவ் சமாளிக்க அதைவிட ஒரு பிரம்மாண்டமான திட்டத்தை மத்திய அரசு ரெடி பண்ணிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. அது என்ன திட்டம்? இப்போ இந்த டேபிள பாத்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். ஒரு பக்கம் நம்ம மாநில அரசு கொடுத்தது 5000 ரூபாய், அதுவும் ஒன் டைம் பேமெண்ட். இன்னொரு பக்கம் வதந்தியில் அடிபடுற மத்திய அரசோட திட்டம் 12000 ரூபாய். ஆனா இதுல ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. மாநில அரசு கொடுத்தது புதுசா கொடுத்த பணம். ஆனா மத்திய அரசு திட்டமிடுறதா சொல்றது ஏற்கனவே கொடுத்துட்டு இருக்கிற பல சப்சிடியா ஒன்னா சேர்த்து ஒரே அமௌண்டா கொடுக்கறது. ரெண்டு பேரோட நோக்கமும் ஒண்ணுதானே சொல்றாங்க, மக்களோட சப்போர்ட்ட வாங்குறது. அப்போ இந்த மானியங்களை ஒன்னா சேர்க்கறதுனா என்ன அர்த்தம்? சிம்பிளா சொல்லணும்னா, இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் நமக்கு கேஸ் சப்சிடி, உர மானியம், அப்புறம் விவசாயிகளுக்கு PM கிசான் உதவித்தொகைன்னு தனித்தனியா கொடுக்கறாங்க இல்லையா? அந்த காசு எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து மொத்தமா ஒரே பேமெண்டா 12000 ரூபாய கொடுக்கறது தான் இந்த திட்டத்தோட ஐடியாவா இருக்கலாம். இந்த வதந்தி எப்படி படிப்படியா உருவாச்சுன்னு பாருங்க. முதல்ல மாநில அரசோட 5000 ரூபீஸ் அறிவிப்பு மத்திய அரசுக்கு ஒரு பொலிட்டிக்கல் சேலஞ்சை உருவாக்குச்சு. இதை எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு டெல்லியில பெரிய லெவல்ல மீட்டிங்ஸ்லாம் நடந்ததா சொல்றாங்க. கடைசியா 2026 சட்டமன்ற தேர்தல் தேதி அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு வரும்போது இந்த மெகா அறிவிப்பு வெளியிலான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. சரி, இந்த அரசியல் போட்டி திட்டங்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நமக்கு என்ன முக்கியங்கிற விஷயத்துக்கு வருவோம். ஒரு பயனாளியா மத்திய அரசா இருக்கட்டும், மாநில அரசா இருக்கட்டும், எந்த திட்டத்துல பணம் வந்தாலும் அது உங்களுக்கு கரெக்டா வந்து சேரணும்னா நீங்க என்னெல்லாம் பண்ணணும்? வாங்க அது தெளிவா பார்க்கலாம். உங்களுக்காகவே ஒரு சிம்பிள் செக்லிஸ்ட் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. முதல்ல உங்க ஆதார் கார்டுல உங்க பேரு, அட்ரஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. ரெண்டாவது, இப்போ நீங்க யூஸ் பண்ற மொபைல் நம்பரை மறக்காம ஆதாரோட லிங்க் பண்ணிடுங்க. நீங்க ஒரு விவசாயினா PM கிசான் திட்டத்துல EKYC கண்டிப்பா முடிச்சிடுங்க.
கடைசியா இதுதான் எல்லாத்தையும் விட ரொம்ப ரொம்ப முக்கியம், உங்க ஆதார் நம்பரை உங்க மெயின் பேங்க் அக்கவுண்டோட லிங்க் பண்ணணும். சுருக்கமா சொல்லணும்னா மேட்டர் இதுதான். சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருந்து பணம் வந்தாலும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட இருந்து வந்தாலும் சரி, அது டைரக்டா உங்க கைக்கு வரணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. உங்க ஆதார் நம்பரை நீங்க அதிகமா யூஸ் பண்ற ஒரே ஒரு பேங்க் அக்கவுண்டோட கண்டிப்பா இணைச்சிருக்கணும். டெக்னிக்கலா இத NPCI மேப்பிங்னு சொல்லுவாங்க. இத மட்டும் நீங்க கரெக்டா பண்ணிட்டீங்கன்னா எந்த கவர்மெண்ட் பணமும் DBT, அதாவது நேரடி பணப்பரிமாற்றம் மூலமா உங்களை தேடி கரெக்டா வந்துரும். கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நாம இந்த பகுதியை முடிக்கலாம். இந்த மாதிரி தேர்தல் நேரத்துல வர்ற பண உதவி திட்டங்கள் எல்லாம் உண்மையாவே மக்களோட அத்தியாவசிய தேவையை பூர்த்தி பண்ணுதா, இல்ல ஓட்டுக்காக மட்டும் செய்யப்படுற ஒரு அரசியல் தந்திரமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நாம் எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி இது.